ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். கடவுளும் குடும்பமும் என்ற தலைப்பை மையமாக கொண்டு பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு புத்தகங்களையும் இத்தனை நாட்களாக நாம் தியானித்து வந்தோம். இப்பொழுதும் கடவுளும் குடும்பமும் என்ற அதே தலைப்பை மையமாக கொண்டு புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு புத்தகங்களையும் நாம் தியானிக்க ஆயத்தப்படுகின்றோம். இதற்கு முன்னோடியாக பழைய ஏற்பாட்டில் ஆதாம் ஏவாளுடைய குடும்பம் தொடங்கி ஒவ்வொரு காலகட்டத்திலும் குடும்ப அமைப்பில் என்னென்ன மாற்றங்கள் வந்தது, ஆண்டவர் அந்தந்த சூழலுக்கும் மாற்றத்துக்கும் ஏற்ப எவ்வாறு குடும்பங்களிலே செயலாற்றினார் என்பதையும், புதிய ஏற்பாட்டில் எப்படிப்பட்ட குடும்பத்தை தேவன் உருவாக்கினார் என்பதையும் நாம் முன்னுரையாக இந்த நாளிலும் தியானிக்க இருக்கிறோம். வேதாகமத்தில் பார்க்கும்போது குடும்பங்களில் ஆண்டவர் செயலாற்றிய விதம், அவரின் அணுகுமுறை காலத்திற்கேற்ப மாறுபடுவதை நாம் பார்க்க முடிகின்றது. இயல்பிலும் திட்டத்திலும் தன்னுடைய வாக்குத்தத்தத்திலும் மாறாத தேவன் குடும்பங்களுடனான தனது உறவை நிர்வகிக்கும் விதத்தில் காலத்திற்கேற்ப மாற்றத்தை கொண்டு வருகிறார். முதலாவதாக ஆதாம் ஏவாளின் குடும்பம். இது ஒரு கள்ளம் கபடமில்லாத மாசற்ற பாவமற்ற குடும்பமாக ஆண்டவர் உருவாக்குகின்றார். அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை எல்லாம் அவர் பூர்த்தி செய்கின்றார். ஏதேன் தோட்டத்தை பராமரிக்கின்ற பொறுப்பையும் அவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றார். ஒரு தந்தையை போல அவர்களை வழிநடத்தி, ஒரு நண்பனை போல அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களோடு உரையாடி அவர்களை வழி நடத்துகிறதை நாம் காண முடிகிறது. அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றதையும் நாம் பார்க்கிறோம். இந்த குடும்பத்தை ஆண்டவர் நேரடியாக நிர்வகிக்கிறதை நாம் காணலாம். இந்த குடும்பம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு குடும்பமாக காணப்பட்டது. அதே வேளையிலே ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு விலகிய முதல் குடும்பமும் ஆதாம் ஏவாளினுடைய குடும்பம்தான். இதன் பின்பு குடும்ப அமைப்பிலும் தேவன் வழி நடத்தின விதத்திலும் ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. மனிதன் பாவத்தில் விழுந்து போகிறான். ஆனால் அதன் பின்பும் குடும்பங்கள் வளர்ந்தன, சந்ததிகள் பெருகின என்று நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஆனால் அதோடு இணைந்து பாவமும் பெருகின்றது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனங்களில் நாம் காண்கிறபடி, காயீனின் சந்ததியில் வன்முறையும் பெருமையும் தேவனற்ற ஒரு வாழ்வும் பெருகியது. இதனால் குடும்ப உறவுகள் சிதைந்தன, தேவனை மறந்த குடும்பங்கள் தீமையின் விழுந்தன என்று நாம் காண்கின்றோம். அதே வேளையிலே சேத்தின் சந்ததியில் சிலர் தேவனை தேடி அவருடைய நாமத்தை தொழுது கொண்டனர். எனவே குடும்பம் விசுவாசம் வளரக்கூடிய ஒரு இடமாகவும் அதே வேளையிலே பாவமும் வளரக்கூடிய ஒரு இடமாகவும் மாறியது. இந்த காலகட்டத்தில் தேவன் நன்மை எது தீமை எது என்று மனசாட்சியிலே மனிதர்களுக்கு உணர்த்தி குடும்பங்களை நெறிப்படுத்தி வழி நடத்துகின்றார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களில் நாம் பார்க்கிறபடி, காயின் ஆபேலை கொன்றபோது தேவன் அவனுடைய பாவத்தை உணர்த்தி அவனை மனம் திரும்ப அழைக்கின்றார். தேவனுடைய அந்த எச்சரிப்பின் குரலை புறக்கணித்த போது பாவம் அதிகரித்தது, உலகம் முழுவதும் தீமையால் நிரம்பியது என்று பார்க்கிறோம். அதன் பின்பு ஜலப்பிரளயம் மூலமாக தேவன் தனக்கு கீழ்ப்படிந்த நோவாவையும் அவனது குடும்பத்தையும் அவர் காப்பாற்றி மனிதர்களோடு ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ஒழுங்கையும் நீதியையும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக மனிதர்களுக்கு பொறுப்பையும் தங்களை தாங்களே நிர்வகிக்கின்ற அதிகாரத்தையும் தேவன் கொடுக்கின்றார். இந்த காலகட்டத்தில் குடும்பங்கள் சமூகத்தினுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கின்ற பொறுப்பாளர்களாக மாறுகிறார்கள். முந்தைய காலங்களில் குடும்பத்தினுடைய முக்கிய பொறுப்பு தேவனை அறிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுவதை கேட்டு செய்வது மட்டுமே. ஆனால் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தினுடைய தாக்கம் சமூகத்தையும் தேசங்களையும் உருவாக்கும் அளவிற்கு விரிவடைந்தது என்று நாம் காண்கிறோம். குடும்பங்கள் வளர்ந்து பெருகி தேசங்களாக மாறியது. சேமின் வழியாக ஆபிரகாம் மற்றும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சந்ததி தோன்றியது. தேவனுடைய இரட்சிப்பின் திட்டம் இந்த குடும்பத்தின் மூலமாக நிறைவேறுகிறது. காமின் சந்ததியிலிருந்து கானானியரும் மற்ற ஜனங்களும் உருவாகினர். யாபேத்தின் சந்ததியிலிருந்து பல ஜாதிகளும் தேசங்களும் உருவாகின. இவ்வாறு குடும்பம் ஒரு சிறிய ஒரு யூனிட்டாக இல்லாமல் சமூகங்களாக தேசங்களாக உருவாகியது. தேவனுடைய வழி நடத்துதலும் இந்த குடும்பங்களிலே காணப்பட்டது. அடுத்ததாக பிதாக்களின் காலம், பேட்ரியார்கல் ஏஜ் என்று நாம் அழைக்கிறோம். இது வாக்குத்தத்தத்தின் காலம். இங்கே ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தில் ஒரு முக்கியமான திருப்பு முனை ஏற்படுகிறது. தேவன் ஒரு மனிதனாகிய ஆபிரகாமையும்
அவனுடைய குடும்பத்தையும் தெரிந்தெடுத்து அவர்கள் மூலமாக தனது இரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். இங்கே ஆண்டவர் ஒரு கவனன்ட் மேக்கராக, உடன்படிக்கை ஏற்படுத்துகிறவராக செயல்படுகிறார். ஆபிரகாமை அழைத்து வாக்குத்தத்தத்தை அளித்து ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையில் 3 வாக்குறுதிகளை அவர்களுக்கு அருளுகிறார். உங்கள் மூலமாக சந்ததியை பெருகச் செய்வேன் என்று கூறுகிறார். உங்கள் மூலமாக தேசத்தை உருவாக்குவேன் என்றும், உங்கள் மூலமாக ஜாதிகளை ஆசீர்வதிப்பேன் என்றும் அவர் வாக்குறுதிகளை அருளுகின்றார். இங்கே ஒரு குடும்பம் தேவனுடைய தெரிந்தெடுக்கப்பட்ட குடும்பமாக மாறியது. இதற்கு முன்பு மனிதர்களோடு நேரடியாக பொதுவாக செயல்பட்ட தேவன் இப்போது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை தெரிந்தெடுத்து அதன் மூலமாக தன்னுடைய திட்டத்தை அவர் முன்னெடுக்கின்றார். ஒரு குடும்பம் தேவனுடைய மீட்பின் திட்டத்தின் கருவியாக மாறி அது ஒரு ஃபேமிலி லீனியேஜ் மூலமாக, அதாவது தலைமுறையாக தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார்கள். தேவனுடைய வாக்குறுதிகள் தலைமுறைகளை தாண்டி இன்றும் நிறைவேறி கொண்டிருக்கின்றது. இதற்கு பின்பு நியாயப்பிரமாணத்தின் காலம். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வாழ்வதற்கான வழிகாட்டுதலை நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கொடுக்கின்றார். மோசையின் மூலமாக அவர்களுக்கு தன்னுடைய கற்பனைகளையும் சட்டதிட்டங்களையும் அருளி தமது ஜனங்களை பரிசுத்தத்தோடும் நீதியோடும் வாழ வேண்டிய முறைகளை அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த நியாயப்பிரமாண காலத்தில் குடும்பம் வெறும் ஒரு சமூக அமைப்பாக மட்டுமில்லாமல் தேவனை அறிந்து ஆராதிக்கின்ற ஒரு ஆவிக்குரிய மையமாகவும் மாறுகின்றது. பண்டிகைகளை குடும்பமாக கொண்டாடினர். நியாயப்பிரமாணங்கள் வீட்டில் கற்றுக் கொடுக்கப்பட்டது. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய செயல்களையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய கற்பனைகளையும் விசுவாசத்தையும் போதிக்க வேண்டிய பொறுப்பை பெறுகின்றனர். பண்டிகைகளை குடும்பமாக கொண்டாடினர். நியாயப்பிரமாணம் வீட்டில் கற்றுக் கொடுக்கப்பட்டது. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய செயல்களையும் வார்த்தைகளையும் விசுவாசத்தையும் போதிக்க வேண்டிய பொறுப்பை பெறுகின்றனர். குடும்பங்கள் விசுவாசத்தினுடைய மையமாகவும் தேவனுடைய வார்த்தையை போதித்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் மையமாகவும் மாறுகின்றது. அடுத்ததாக புதிய ஏற்பாட்டின் காலம். இது கிருபையின் காலம். இந்த காலத்தில் குடும்பங்கள் 2 பரிமாணங்களை பெறுகிறது. ஒன்று பயாலஜிக்கல் ஃபேமிலி, அடுத்ததாக ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி. தேவன் நிறுவிய குடும்பம் என்கின்ற அமைப்பு இந்த கிருபையின் காலத்திலும் தொடர்ந்தது. இந்த உறவை இயேசு கிறிஸ்துவும் அங்கீகரிக்கின்றார். அவர் தன்னுடைய சிறு வயதிலே தன் தாய் தகப்பனோடு குடும்பமாக வசித்தார் என்று சொல்லி நம் சுவிசேஷங்களிலே பார்க்கிறோம். பவுல் தன்னுடைய நிருபங்களின் மூலமாகவும் கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்குமான கடமைகளை அவர் வரையறுத்து குடும்ப உறவை காக்கவும் ஒருவரை ஒருவர் அன்போடு நேசிக்கவும் அவர் அறிவுரைகளை கூறுகின்றார். இந்த காலகட்டத்தில் குடும்பம் ஒரு முக்கியமான பரிமாணத்தை அடைகின்றது. குடும்பம் என்பது இரத்த உறவுகளால் மட்டுமல்லாமல் விசுவாசத்தாலும் வரையறுக்கப்படுகிறது. கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அனைவரும் திருச்சபையாகிய ஐக்கியத்தில் குடும்பமாக இணைக்கப்பட்டனர். கிறிஸ்துவாகிய சரீரத்தில் அங்கங்களாக அவர்கள் இணைக்கப்பட்டனர். இதை ஆவிக்குரிய குடும்பம் என்று நாம் அழைக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறதுபடி கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய வீட்டாராய் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் மூலமாக திருச்சபையாகிய இந்த குடும்பத்தை தேவன் வழிநடத்தி பரிசுத்த வாழ்க்கையை வாழும்படியாக அவர் உதவுகின்றார். கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையேயான உறவு மீண்டும் இங்கே நிலைநிறுத்தப்படுகிறது. இந்த ஆவிக்குரிய குடும்பம் உலகிற்கு கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிப்படுத்தும் குடும்பமாக இருக்க வேண்டும் என்று அழைப்பும் கொடுக்கப்படுகின்றது. வேதாகமத்தில் காண்கிறபடி தேவன் மனிதர்களோடு உறவை வளர்க்க தெரிந்தெடுத்த முதல் அடிப்படை அமைப்பு குடும்பம். இந்த குடும்பத்தின் மூலமாக விசுவாசமும் அன்பும் வாழ்வு முறைகளும் தேவனுடைய கற்பனைகளும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. தேவனை அறியும் தலைமுறைகள் உருவாக்கப்படுகின்றன. தேவன் தன்னுடைய மீட்பின் திட்டத்திற்கு குடும்பங்களையும் பயன்படுத்துகிறார். நோவாவினுடைய குடும்பத்தை பெருவெள்ளத்திற்கு பின்பு புதிய ஒரு துவக்கத்திற்காக அவர் பயன்படுத்துகின்றார். ஆபிரகாமினுடைய குடும்பத்தை உடன்படிக்கையின் குடும்பமாகவும் திருச்சபையை கிறிஸ்துவில் ஆவிக்குரிய குடும்பமாகவும் அவர் பயன்படுத்துகிறார். அடுத்ததாக குடும்பங்கள் தேவனுடைய இயல்பை பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் தேவன் குடும்பங்களில் செயலாற்றிய விதத்தில் அவருடைய குண அதிசயங்களை நாம் காண முடிகின்றது. அக்கறையான ஒரு தந்தையாக, வழிகாட்டுகின்ற ஒரு நல்ல ஆசானாக, உறுதுணையாக நிற்கின்ற ஒரு நண்பனாக, அதிகாரமுள்ளவராக, பொறுப்புள்ளவராக, மன்னிக்கிறவராக, அன்புள்ளவராக, கிருபை நிறைந்தவராக அவர் செயலாற்றினார். இறுதியாக மனித குலத்தின்
வீழ்ச்சியும் மீட்பும் குடும்பத்திலிருந்து உருவாகியது. தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிற நமக்கு அந்த காலத்தில் குடும்பம் எப்படி இருக்கும் என்று தேவன் வெளிப்படுத்தி இருக்கிற காரியங்களை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். தேவன் ராஜாவாக ஆட்சி செய்வார். ஜனங்கள் ஒரே குடும்பமாக ஒன்றிணைக்கப்படுவார்கள். குடும்பம் உருவாக்கப்பட்டதினுடைய நோக்கம் அதன் முழுமையான நிறைவை தேவனுடைய ராஜ்யத்தில் அடைகிறது. பூமியில் குடும்பம் என்பது தேவனுடைய குடும்பத்தின் ஒரு முன்மாதிரியாகும். புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் எல்லா மீட்கப்பட்டவர்களும் ஒரே குடும்பமாக இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். பலவிதமான பாகுபாடுகளை வேறுபாடுகளை களைந்து தேவனுடைய ஜனங்கள் ஒருமித்து வாழ்வார்கள். தேவன் மக்களோடு இணைந்து வாசம் செய்வார். குடும்ப உறவுகள் தேவனுடைய அன்பு, சமாதானம், பரிசுத்தம் ஆகியவற்றில் முழுமையடையும் என்று காண்கின்றோம். நாம் குடும்பமாக அப்படிப்பட்ட ராஜ்யத்தை எதிர்நோக்கி காத்திருப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குடும்பங்களையும் தேவனுடைய ராஜ்யத்தின் குடும்பங்களாக வழி நடத்துவாராக. ஆமீன்.